இப்படி சொல்கிறீங்க? இதில் அங்காளி பங்காளி மாமன் மச்சான் இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. அவங்க ஊழியம் செய்யலாம், உண்மையிலே அவங்க ஊழியக்காரர் தான், உண்மையிலே அவங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க தான். அது வேறு குரூப்புக்கு. அந்த அபிஷேகத்துக்கும் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த விதத்துலையுமே பிரயோஜனப்படாது. தீர்க்க தரிசனம் கூட உரைக்கலாம். அந்த தீர்க்க தரிசனம் அபிஷேகம் இருக்கிற வரைக்கும் அந்த தீர்க்க தரிசனம் நல்ல ஆறுதலை கொடுக்கும், நல்ல ஒரு விடுதலை கொடுக்கும், எல்லாம் கரெக்டு. அது உங்களுக்கு அது வந்து உங்கள் ஆத்மாவை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அந்த அபிஷேகம்னு கேட்டால் அது இல்லை. வேதத்தின்படி அது இல்லை. வருவாங்க, தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க, போயிட்டு இருப்பாங்க. சுவிசேஷகர்கள் சபையில் உரைக்கப்படுகிற சுவிசேஷம், சபையில் கொடுக்கப்படுகிற சுவிசேஷம் என்னென்னா மகிமையின் சுவிசேஷம். இது இயேசு கிறிஸ்து வருகைக்கு பிறகு தூதர்கள் சுவிசேஷம் சொல்லுவாங்க. அது மகிமையின் சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கு. சபையில் போதிக்கப்படுகிற வார்த்தைக்கும் வெளிப்புறத்தில் சுவிசேஷர்கள் மூலம் வருகிற சத்தியத்துக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கும். அது நுனிப்புள்ள மேயறது. இது வந்து அப்படி இல்லை, மேஞ்சதை அசை போடுறது. உங்களுக்கு கிரியில் காமிச்சு கொடுத்துரும். முதல்ல உங்கள் வாய் சுத்தமாக இருக்கணும். வாய் சுத்தமாக இல்லாததுக்கு காரணம் என்ன? நீ நல்ல வார்த்தை பேசு, கெட்ட வார்த்தை பேசாத, கோல் சொல்லாத, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதே கிடையாது. ஆனால் இந்த உபதேசத்திலே ஒரு மந்தாரம் வருகிற பொழுது வாய் மாறிடும். தலைமைத்துவத்தை, சூஸிங் த லீடர்ஷிப். ஆரோன்னு ஆராதனை கூட்டம் வச்சார். அபிஷேகம் சும்மா தானே இருக்கிறோம், வாங்க எல்லாம் ஆராதிக்கலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேணான்னு தான் ஆரம்பித்தது. மோசே சீனாய் மலையில் இருக்கிறாரு. ஆரம்பித்தது கட்சியில் பார்த்தா எங்கேயோ போய் கட்சியில் எல்லாம் நிர்வாணப்படுத்தின ஆரோன்னு சொல்லி போட்டு கட்சியில் கற்புலையை கொண்டு வந்து போட்டு உடச்சி மோசே 24,000 பேர் செத்து மடிஞ்சு தான் மிச்சம். ஒரு லீடர்ஷிப். அது ஆரோன்னு அழைக்கப்பட்டவன். பாருங்க, உபதேசம் கிடையாது, இது வெறும் ஆராதனை. வெறும் ஆராதனைக்குன்னே ஒரு இடத்துக்கு போவாங்க ஜனங்க. ஆராதனை, புத்தியில் ஆராதனையாக பண்ணுறீங்க. சரீரத்தை நாசமாக்கிட்டு சரீரம் ஜீவபலியாக வைக்கணும். அங்கே ஆராதனை ஸ்தலத்திலே நிறைய அலம்பல்கள் காணப்படும். ஆராதிக்கிறவர் ஆராதனைக்குன்னு போயிட்டு அப்புறம் அந்த மனசுக்கு 2 பொண்டாட்டியான்னு கேட்பான் ஃபோன் அடிச்சு. என்ன ஏன் உனக்கு? நான் இங்கே என்கிட்ட வந்தப்போ நான் சார் நீ அந்த ஆளே கேளுன்ட்டேன். என்ன கேட்காது, எனக்கு தெரியாது, உண்மையிலே தெரியாது எனக்கு. எந்த டாப்பிக்கு எந்த இடத்துக்கு போய் எந்த மன்னநிலை உன்னதத்தில் இருக்கிற தேவனை ஆராதிக்க போய் அந்த மனசுக்கு 2 பொண்டாட்டியான்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்குன்னா சரியில்லை ஐயா. அந்த மனசில் சொல்ல, உன்னோட நினைவுகள் சரியில்லை. அங்கே எல்லாம் பேசிக்கிறாங்க. அங்கே பேசிக்கிறாங்கன்னா எனக்கு தெரியாது, நீ அந்தாலே கேட்டுருக்க சார் போய் அந்த மனசுனே கேட்டு தப்பு இல்லை. போகணுன்னா என்னை கேட்கக்கூடாது. இதெல்லாம் புதுசாக தெரியாதவங்க என்ன கேட்டாங்க. தெரிஞ்சவங்க கட்சி போடுவோம் தெரியும். இந்த மாதிரிலாம் கேட்டால் புதுசாக வந்தவங்ககிட்ட எப்படி நம்ம பேசணும் அப்படி பேசி ஆஃப் பண்ணியாச்சு. சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. ஜீவ வழியாக அதை கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்கணும். இது வந்து நம்ம உணவு உட்கொள்றது வரைக்கும் நம்ம சத்தியம் நம்மளை நிர்பந்தித்து கொண்டிருக்கிறது. நித்திரை செய்யக்கூடாது. நித்திரை செஞ்சால் நம்ம அதிகாலை ஜெபத்தை எழுந்துருவோம், நம்ம கிருபை எழுந்துருவோம். அதிகாலையில் நம்ம எழுப்ப முடியாது. 1:30 மணிக்கெலாம் தூக்கம் வரலனாக்கா உங்களுக்கு நல்ல டயட்டில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். 1:30 மணிக்கு கரெக்டாக எழுப்புறாரு ஆண்டவர்னாக்கா உண்மையிலே நீங்கள் ஒரு ஆயத்தத்தோடு இருக்கிறீங்க. நைட்டு கம்மியாக சாப்பிட்டு படுத்துருக்குறீங்க கர்த்தருக்காக, இல்லை சீக்கிரம் சாப்பிட்ருக்கீங்க. லைட்டாக பட்டம் படாமல் இருந்தால் கூட போதும், காலையில் எழும்பிடலாம். ஃபுல்லாக சாப்பிட்டு நித்திரை எங்கேயோ 3வது வானம் போயிடுச்சுன்னு அவ்வளோதான். அது 7 மணி ஆனாலும் அது அதிகாலையாக இருக்கும். சில பேருக்கு 5 மணி அதிகாலை ஜெபம் பண்ணுறேன்னு சொன்னவங்களும் இருக்கிறாங்க என்கிட்ட. விடியற காலம் கூட கிடையாது, அது விடிஞ்ச காலம். அது குட் மார்னிங். அது நீங்கள் எவ்வளோ இதுக்கெல்லாம் செய்யத்தகாதவைகள் எல்லாம் உள்ளே போகிறப்போ செய்ய தகுந்தவைகள் செய்ய முடியாமல் போயிடும். இதை வந்து ஏவாளை எல்லாம் திட்டி பிரசங்கம் பண்ணதை நான் கேட்டிருக்கேன். ஏவாள் இது பிரச்சனை இல்லை, வாய் தான் பிரச்சனை. இங்கே நம்ம பேச போய் தானே பல பெண்கள் என்று சொல்லியிருக்காங்க, பல ஆண்கள் சொல்லியிருக்காங்க. தெரியாமல் பேசிட்டேன் ஐயா. பேசி ஒரு ஃபோன் கால் பண்ணதில் வந்த வேணா இது கல்யாணம் ஆனவன் தெரியாமல் இது ஏதோ பேசி கடலை போட்டு கேட்டால் நான் ஃபேஸ்புக்கில் பார்த்தேன், ஊடகத்தில் பார்த்தேன். அந்த மனுஷன் அவன் கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சு இதில் ஃபோட்டோ வச்சுருக்கான். எப்படி இதெல்லாம் எவ்வளோ வயது முதிர்ந்த பெண்கள், வயது சின்ன வாலிபர்களை தூக்கிட்டாங்க. பெண்கள் ஒருத்தி வந்து என்ன சொல்கிறதுன்னே தெரில, எங்கேயோ போயிடுச்சு. சமூக ஊடகத்தில் பார்த்துட்டு அட்ராக்ட் ஆகிடுறாங்க. அவ்வளோ தனிமை அவங்களே வாட்டுது. கல்யாணம் ஆகாத மாதிரி
பேச சொல்லுதா அவங்கள? மனசு அதுக்கு இடம் கொடுத்துட்டோம் நம்ம. நீ பைபிள் படின்னு சொன்னால் என்ன அவ்வளோதான், பைபிளை தூக்கி என் மேலே போட்டுருவோம். அந்த மாதிரி ஆட்கள்லாம் பைபிள் எடுத்து என் மூஞ்சில் வீசிடுவாங்க நீ பைபிள் படின்னு சொன்னால். ஆத்துமா இருதயத்தில் நல்ல திறந்த இடம் கொடுத்தாச்சு. இந்த மாதிரி தொடர்புகளுக்கு, இந்த மாதிரி ஆட்களுக்கு இடம் கொடுத்தாச்சு. மனசுக்கு ஆறுதல் தேடுது. என் தேவனுடைய வார்த்தையில் ஆறுதல் இருக்குன்னு தெரியாமல் மனுஷ வார்த்தைக்கு ஆறுதல் தேடி போகிறாங்க. அவங்கக்கிட்ட போய் பைபிள் படினா போயான்ட்டுருவாங்க. நான் சொல்ல மாட்டேன்னு இல்லை, சொல்கிற ஆள் தான் பைபிள் படின்னு. பைபிள் படிக்கிறதுல இருக்கிற ஆறுதல் வேறு இதில் இல்லைன்னா அந்த டேஸ்ட் இருக்கிறவனுக்கு தான் அது உரைக்கும். பீச்சுக்கு போகிறேன்னுவா, சமாதானம் இல்லைன்னுவா, கடல் காற்றுக்கு வாங்குறேன்னுவா, போய்கிட்டே இருக்கிறப்போ அங்கே ஒன்று பிக்கப் ஆகிடும். இதெல்லாம் ஸ்டோரி எவ்வளோ இருக்குது தெரியுமா? உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது. இதெல்லாம் வேணாம் ஐயா. ஒரு நபர்கிட்ட நம்ம பேசுகிறப்பவே யோசிச்சுக்கணும். ரொம்ப டீட்டெயிலாக அவங்க நம்மளை தேவசாயில் தரிக்கப்படாத ஜனங்கள் நம்ம மேலே இருக்கிற தேவசாயில எடுத்துருவாங்க. உங்கள் பேச்செல்லாம் உங்களுக்கு தெரியாதில்லை. அந்த பேச்சு உங்களுக்கு கடைசியில் என்ன செய்யும்? நீங்கள் போய் அந்த வல்லமை என்ன செய்யணும், மற்றவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு கன்வின்ஸ் ஆகிடுவாங்க சில பேர். நெகட்டிவ் இன்ஃப்ளூயன்ஸ் இதெல்லாம் எதிர்மறையான தாக்குதல். இது தெரியாது வெளியில். இதில் தான் பெண்கள் போயிட்டு, மனைவிமார்கள் போயிட்டு கணவனை கன்வின்ஸ் பண்ணி பிள்ளைங்களை டூருக்கு அனுப்பி வைப்பாங்க, கல்யாணத்துக்கு அனுப்பி வைப்பாங்க, நைட் ஸ்டே பண்ணுற மாதிரி. அங்கே காதலர்கள் எல்லாம் வருவாங்க. எவ்வளோக்கோ உண்மையிலே ஒருத்தர் கல்யாணம் ஆகும், நோட்டீஸ்லாம் காட்டுவாங்க, இல்லைன்னு இல்லை. அங்கே போனால் அவனுக்கு கல்யாணம் ஆகி எல்லாம் என்ன நடக்குதோ அதெல்லாம் இங்கே கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இதுங்களுக்கு நடத்துகிறோம். சின்ன வயசு தானே இது. அதில் அந்த வயசில் தெரியாதுன்னு இல்லை. இதெல்லாம் வேணான்னா வேணாம். தேவை சாயிலற்றதா வேணாம். ஒரு திருமணம் போதும். அதாவது நமக்கு ஆகிறது திருமணம் சொல்ல. ஒரு திருமணத்துக்கு போய் சில பேரெல்லாம் அங்கே சூஸ் பண்ணுறாங்க. உங்கள் பெண்ணை அந்த திருமணத்தில் பார்த்தேன், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், குடும்பத்தை பிடிச்சிருக்கு. அந்த திருமணம் அப்படியே தேவனால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் போல் இருக்கும். ஏன் நம்ம மகளுக்கு ஒரு வரன் கிடைக்குது இல்லையா, நம்ம மகனுக்கு ஒரு பெண் கிடைக்கிறோம் அந்த திருமண வைபவத்தில். இப்படியெல்லாம் திருமணத்துக்கு நீங்கள் வந்தால் தான் உங்கள் பிள்ளைங்க யாரும் தெரியும். இப்படி நாங்கள் பார்க்க முடியும். உங்கள் பிள்ளைங்களெல்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியும். உங்கள் பொருளாதார ஸ்டாண்டர்ட் தெரியும். உங்களோட சம்மந்தம் பண்ணலாமா வேணாமாலாம் தீர்மானிக்க முடியும். அப்படி சொல்ல மாட்டாங்க. உங்கள் பசங்களெல்லாம் பார்க்கணும், கூப்பிட்டு வரலாம் இல்லையா. எங்கேயாவது ஒரு கொக்கி போட்டான்னா அவ்வளோதான், நம்ம தாராந்துருவோம். தேவனை முதல்ல மறுதளிக்கிறது தேவன் தான். உபதேசம் மாறும், சபை மாறும். இது சபையிலே இருக்கணுன்றதுக்காக சொல்ல. எல்லாம் கல்யாணம் ஆகி போய் நல்லா பலிக்கு பெருங்க வானான்னு சொல்ல. ஆனால் ஏதேன் தோட்டத்தை விட்றாதீங்க. ஏதேன் தோட்டத்தை அந்த மையமே இருக்கிற வரைக்கும் தான் ஏதேன் தோட்டத்தில் வாசம் பண்ண முடியும். 2 பேராலையும். உங்கள் மேலே கிருபை இருக்க வரைக்கும் தான் என்னோடய டீல் பண்ண முடியும் உங்களால். என் மேலே அபிஷேகம் இருக்க வரைக்கும் தான் நீங்கள் கிருபையும் அபிஷேகம் ஒன்றோடு ஒன்று சந்திக்கும். நடுவில் நிற்கிறது யார்? சத்திய ஆவியானவர். சத்தியத்தின் மூலம் நீங்கள் இணைக்கப்படுகிறீங்க. கர்த்தரால் நீங்கள் கிருபை பெற்றிருக்கிறீங்க. கிருபை பெற்றவருக்கு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்கள் கிருபை பெற்று இருக்கிறீர்கள். கிருபை உங்களை ரட்சிப்புகளை நடத்துகிறது, ரட்சிப்பு உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறது. இதற்கு ஒரு மெய்ப்பனாய் நான் இருக்கிறேன், அவ்வளோதான். இந்த அபிஷேகம் என்னிடத்தில் இல்லாவிட்டால் நீங்கள் வருவதில்லை. உங்கள் மீது அந்த கிருபை, உங்களுக்கு கண்களுக்கு புறப்படாத ஒரு கிருபை இருக்கிறபடியினால், நீங்கள் கிருபையினால் தான் என்னிடத்தில் சம்பாஷிக்கிறீர்கள், என்னுடைய ஐக்கியத்துக்குள்ளே வருகிறீர்கள், காணிக்கை செலுத்துகிறீர்கள், அன்பு பாராட்டுகிறீர்கள். இதெல்லாம் கிருபையினால் தான். அந்த உங்கள் மீது செயல்படுகிற கிருபை இல்லாவிட்டால் நீங்கள் பக்கத்து வீட்டில் தவிர என்னை கண்டுக்க மாட்டீங்க. என்னோட பழகின ஜனங்களுக்கு இன்று நான் தூரமாகிவிட்டதுக்கான காரணமும் இந்த கிருபையினால் தான் உள்ளே வந்தாங்க. சத்தியத்தை கேட்டதும் அவங்களால ஜீர்ணிக்க முடியல. நல்லா சிரித்து நல்லா பேசி கொண்டிருக்கிற மனுஷன், நல்ல நகைச்சுவையாக பேசுகிற மனுஷன், ஆனால் பலிபீடன்னு ஏறிட்டா அது வேறு மாதிரி இருக்குது. பிரசங்கம் அந்த தேவ செய்தின்னு வரப்போ வேறு மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல எங்களுக்கு. நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் பாவீங்களே, இங்கே சொல்கிறதெல்லாம் பார்த்தா நான் என்னமோ ராடு எடுத்து மண்டையை உடைச்ச மாதிரி சொல்கிறேன். நல்லா தான் இருந்தான், இப்படி பண்ணுவான்னு தெரியல இந்த மனுஷன். பக்கத்தில் இருந்த அந்த கழி எடுத்து என் தலையை அடிச்சிட்டான், கடப்பாரை எடுத்து மண்டையை பொழந்துட்டான்ற மாதிரி இருக்கும். அது என்னை மேன்மை பற்றி சொல்கிறேன். இந்த சத்தியத்துக்கு அங்கே இடம் இல்லாதபடினால அப்படியே அது யூட்டர்ன் எடுத்துன்னு புறமுது காமிச்சிட்டு போயிடுவாங்க. எங்கள் சபை, எங்கள் போதகர், ஆட்சேபனை இல்லாத இடம், கட்டுப்பாடு இல்லாத இடம். ஏசு இப்படியா பேசினார்? மனதுருக்கத்தோடு பேசினார். மனதுருக்கத்தோடு பேசுகிறப்போ வியாதிப்பட்டிருந்தாருங்க. அவங்ககிட்ட எப்படி பேசணுமோ அப்படி பேசினார். அந்த 38 வருஷ காலம்
அந்த திருமுகத்தக்கார மனுஷன் யோவான் 5வது அதிகாரத்தில் சுகமாக விரும்புகிறாயா, இது நல்லா தான் இருக்குது. அப்புறம் தேவாலயத்தை பார்த்தோடனே நான் யோசித்து பார்த்தேன், ஐயோ தேவாலயத்தில் இருந்தால் நான் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்துருப்பேன். நானும் அந்த அடேப்பா ஆம்பளை இல்லையா, நானும் ஆம்பளை அவனும் ஆம்பளை, ரொம்ப நல்லா இருக்குடா உன்னை பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா, என்னையா நீ ஆலயத்தில் இருக்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னா. ஆனால் ஆண்டவர் என்ன சொன்னார், அதிக கேடொன்றும் வராதபடி நீ பாவம் செய்யாது, சர்ச்சுக்குள்ளே போகிற மறுபடியும் வாழ ஆட்டாது. இந்த பேச்சையெல்லாம் எடுபடுமா எங்கேயாவது? ஆனால் அவனை தேவாலயத்தை பார்த்ததும் கர்த்தர் மகிழல, தெரியும் அவன் யார் என்று தெரியும்.